ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள்ங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.7 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கோளத்தின் ஆரம் 0.1 சென்டிமீட்டர் குறைகின்றது எனில் அதன் கன அளவில் தோராயமாக எவ்வளவு குறையும். 10 சென்டிமீட்டர்லேருந்து 0.1 குறையுது. அப்போது நமக்கு ஒரிஜினல் ஆரம் என்ன 10 சென்டிமீட்டர். அப்போது அதுலேருந்து குறையுது, அந்த ஆரத்தில் மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா, அது வந்து dr. அது வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அதாவது எவ்வளோ குறையிறது வந்து 0.1ங்களா. அப்போ 0.1னா 10லேருந்து 0.1 குறைச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும், 9.9ன்னு வருங்களா. 9.9. அப்போது அந்த 9.9லேருந்து 10 மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது எவ்வளவு குறையுதோ அதிலிருந்து தான் ஒரிஜினல் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். பிக் வேல்யூ, அதாவது பெரிய வேல்யூ டு சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இந்த சேஞ்சஸ் ஏற்படுது இல்லைங்களா, 0.1 குறையுது. அந்த குறையிற ஆரத்திலிருந்து தான் நம்ம கொடுத்துருக்க ஒரிஜினல் ஆரத்தை கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், -0.1ன்னு வருங்களா. அப்போது நமக்கு dr மதிப்பு -0.1. ஓகேங்களா. அப்போது கன அளவில் அது எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். கோளத்தின் கன அளவு நம்ம 10ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். 4/3 πr3ங்களா. அப்போது நம்ம v = 4/3 πr3. இதை வந்து ஆரை பொறுத்து வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், dv/dr = என்னது 4/3 பை. இந்த r3 வகையிட்டால் என்ன வரும், பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், இன்ட்டு பவர்லேருந்து 1 குறைக்கணுங்களா. குறைச்சா என்ன வரும், 3லேருந்து 1 குறைச்சா r² வரும். ஓகேங்களா. இப்போது நம்ம dv தான் வேணும். கன அளவு எவ்வளோ குறையும் தானே கேட்டிருக்காங்க. கன அளவில் ஏற்படும் மாற்றம். அப்படின்னா 3 கேன்சல் ஆயிருங்களா. இப்போ 4πr² இன்ட்டு drன்னு வந்துருங்களா. அந்த r வந்து இங்கே வந்தால் drன்னு வந்துடும். 4π அடுத்து ஆரோட மதிப்பு என்ன 10ங்களா. அப்போது 10². அப்போ 10ஐ 2 முறை பெருக்கிக்கணும். ஓகேங்களா. dr மதிப்பு என்ன -0.1. ஓகேங்களா, -0.1. அப்போது 100 100 அதாவது 400ங்களா. 100ஆல் பெருக்கும்போது 400. எகெயின் நம்ம என்ன பண்ணணும், 0.1ஆல் பெருக்கணும். 400ஐயும் 0.1ஐயும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும், 400 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணுங்களா. அப்போது 40. இங்கே -0.1ங்கிறதுனால -40 π அப்படின்னு வரும். ஓகேங்களா, சென்டிமீட்டர். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் விடை வந்ததுனால நமக்கு அதோட கன அளவு வந்து -40, அதாவது கன அளவு 40 π சென்டிமீட்டர் வந்து குறையும். எவ்வளவு குறையும்னு கேட்டிருக்காங்க, கன அளவு -40 π சென்டிமீட்டர் குறையும். ஏன்னா மைனஸில் இருக்கிறதுனால குறையும்னு எழுதணும், ப்ளஸில் இருந்தால் அதிகரிக்கும்னு எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாமே இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸுங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.